சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே சமயம் எதிர் கட்சிகள் ஒவ்வொருவர் மீதும் விமர்சனங்களை முன்வைக்கவும் தவறுவதில்லை. சமீபத்தில் திமுக அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தன. அந்த இடைக்கால பட்ஜெட்டை திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் பாராட்டினாலும் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்தனர். அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் திமுகவின் செயல்பாடுகளையும் இடைக்கால பட்ஜெட் தாக்கலையும் விமர்சித்தனர். அதே போல திமுகவும் எதிர்கட்சிகளை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகின்றனர். இவ்வாறு மாறி மாறி ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்து வரும் நிலையில் தற்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து பேசியிருக்கிறார். நேற்று திமுக ஐடி விங் கூட்டம் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் பேசிய உதயநிதி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுக கட்சியையும் விமர்சித்து பேசினார். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் நடிப்பில் உருவான இதயக்கனி திரைப்படத்தை திரையில் பார்த்தார். எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கனி திரைப்படம் ரிலீஸ் செய்யப்பட்டது. அப்படத்தை ரசிகர்களுடன் இணைந்து பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது படம் பார்த்து அவர் கண்கலங்கி எழுதார். எம்ஜிஆர் அவர்களை திரையில் பார்த்து கண்கலங்கினார் எடப்பாடி பழனிசாமி. இதை பற்றி தான் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். அவர் கூறியதாவது, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரையரங்கில் படம் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அழுது கொண்டு படம் பார்த்து கொண்டிருக்கின்றார். திரையில் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் படத்தை பார்த்து அழுது கொண்டே இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. இந்நேரம் எம்ஜிஆர் உயிரோடு இருந்திருந்தால் எப்படி அழுதிருப்பார் என நினைத்து பாருங்கள். அதிமுகவின் நிலைமையையும் எடப்பாடி பழனிசாமி நிலைமையையும் பார்த்து எம்ஜிஆர் அழுதிருப்பார். என் கட்சியை இப்படி ஆக்கிட்டீங்களே என அழுதிருப்பார் என பேசி விமர்சனம் செய்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். இவரின் இந்த பேச்சு சோசியல் மீடியாக்களில் வைரலாக்கி கொண்டு வருகின்றது. மறுபக்கம் இதே கூட்டணியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியதும் வைரலானது. நேற்று நடந்த சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலினை OPS ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் பாராட்டி பேசியது மட்டுமல்லாமல் இனி எப்போதும் மு.க. ஸ்டாலின் தான் முதல்வராக இருக்க வேண்டும், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் ஆசையோடு மு.க. ஸ்டாலின் தான் முதல்வராக இருக்க வேண்டும் என வாழ்த்தி பேசினார் ஐயப்பன். இதை சுட்டிக்காட்டி எதிர்கட்சிகளும் நம் முதல்வரை பாராட்டுகின்றனர். இனி நமக்கு எதிரிகளே இல்லை, ஆனால் சிலர் நான் தான் எதிரி என சொல்லிக் கொண்டு இருக்கின்றனர். அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என கூறினார். இவர் தவிக தலைவர் விஜயை தான் விமர்சித்து பேசுகின்றாரோ என கேள்விகள் எழுந்தன. தவிக தலைவர் விஜய் திமுகவை தங்களது அரசியல் எதிரி என கூறி வருகின்றனர். எனவேதான் அன்பில் மகேஷ் விஜயை தாக்கி பேசுகின்றார் என சர்ச்சை எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க